அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காரு. இதுக்கு பாஜகவும் வரவேற்றிருக்கு. இதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லம்மா, பழனிசாமி ஒத்துக்கிறலன்றதுனாலதானே இந்த பிரச்சனையே. இப்ப பழனிசாமி ஒத்துருந்தா 2021 தேர்தலே எல்லாத்தையும் அரவணைச்சு நின்றுக்கலாமே. அவரெல்லாம் அந்த முடிவுக்கு போகல. தான் ஒருத்தன் தான் பொதுச் செயலாளர், எனக்கு கீழே தான் அதிமுக. அந்த நிலைக்கு ரொம்ப காலமாச்சு பழனிசாமி. செங்கோட்டையன் சொன்னாலும் சரி, பிஜேபி சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலுமே யாரையும் சேர்க்க தயாரா இல்ல பழனிசாமி. அவர் ஜெயிக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்ல. அதிமுகவில் பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர், அந்த அந்தஸ்து இருந்தாலே போதும்ன்ற நிலைமைக்கு பழனிசாமி வந்துட்டாரு. அன்னை செங்கோட்டையை காலதாமதமான இந்த அறிவிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத அறிவிப்பு. யாராலும் ஏற்றுக்கிற முடியாது. இப்ப 4 பேரையுமே சேர்த்தா கூட கட்சிக்கு யார் பொதுச் செயலாளர்? சசிகலாவா, தினகரனா, ஓபிஎஸ்ஆ இல்ல பழனிசாமியா? இந்த நிலைப்பாட்டில் தான் நிற்கும். அதனாலதான் அந்த 3 பேரை அறவே ஒதுக்குறாரு பழனிசாமி. நீங்க வந்தா கட்சிக்குள்ள பிரச்சனையாகும், குரூப் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க, நான் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறதுக்கு நீங்க விரும்ப மாட்டீங்க, குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இந்த குழப்பம் அந்த கட்சிக்குள்ள தொடர்ந்து இருக்க வேணாம்னு சொல்லிதான் அந்த 3 பேர்த்தையும் நீக்கிட்டு அதிமுகவில் ஒரே பொதுச் செயலாளர் பழனிசாமின்றத நிலைநாட்டுறதுக்காகத்தான் இந்த முடிவு எடுத்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிறாம அன்னை செங்கோட்டைய இந்த முடிவை சொன்னது மாபெரும் தவறு. அப்படியே மீறி ஒன்னு சேர்ந்தா கூட 2026 தேர்தலில் திமுகவுடைய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அருமையான கூட்டணி அமைச்சிருக்காரு, நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்திருக்காரு. மிக பெரும்பான்மையாக வெற்றி பெற்று 2வது முறையாக சரித்திரத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அண்ணன் தளபதி ஸ்டாலின் வருவார்ன்றது யதார்த்தமான உண்மை.